அல்டிமேட் பிரபாஸ் ஆக்டிங் எப்பவுமே இவ்ளோ 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 எப்பவுமே எவ்வளவு கூஸ் பம்மா இருந்தது? கூஸ் பம்ஸ் நான் ஒரு 50 பாபாஸ் கிழிச்ச 50 பாபாஸ் கிழிச்சு போட்டேன். அப்படி சொல்ல தியேட்டர் க்ளீன் பண்ணாரு. அவங்க எல்லாம் க்ளீன் பண்ண சொல்லுங்க. யாரும் பிரைவசில பாக்காதீங்க. கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். 1000 கோடி தாண்டுமா? 1000 கோடி வசூல். கண்டிப்பா 2000 எல்லாரும் பார்க்கணும். KGF க்கு இது கனெக்ஷன் கிடையாது. எல்லாரும் பார்க்கணும் அவ்வளவுதான். இந்த 2023 ஓட பெஸ்ட் மூவியா இருக்கு. பெஸ்ட் மூவி. ஆமா பிரபாஸ் பார்த்தா கூஸ் பம் வரும். மியூசிக்ல நல்லா இருக்கு. ஆக்ஷன் வெரி குட். ஃபயர் இல்லையே. ஃபயர் மூவில இருக்கு. பிரபாஸ் ஃபேன் ஃபர்ஸ்ட் இன் மை ஹவுஸ். ஃபயர் மூவில இருக்கீங்க இல்ல அங்க பாருங்க ஃபர்ஸ்ட். 3 மணி நேரம் படம் போர் அடிச்சிட்டீங்களா? நோ அப்படி இல்ல எப்படி அடிக்கணும். நல்லா இருக்கு. சலாட் 2 போட்டாலும் நாங்க பாத்துறல. இன்னும் 3 ஹவர்ஸ் போடுங்கன்னா 3 ஹவர்ஸ் எங்கன்னா போர் அடிக்கும். 2 இப்ப போட்டாலும் நாங்க போய் பாத்துடுவோம் அப்படியே கண்டினியூஸ். ஃபுல் ஆக்ஷனா இருக்கு. என்ஜாய் செமையா இருந்துச்சு. காமெடி இருக்கு நிறைய. பிரபாஸ் கொஞ்சமா காமெடி. ஆக்சுவலி பாகுபலி 2 முன்னாடி காமெடி தான் இருக்கும். பட் அந்த காமெடி நாங்க மிஸ் பண்ணுவோம்ல. எங்களுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு இப்படி சொல்றதுக்கு அந்த காமெடி நாங்க அப்படியே கரெக்ட் ஆச்சு. என்னங்க செம்மையா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் தானே செம்மையா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் மம்மி மதர் சென்டிமெண்ட் கொண்டு வந்தாங்க. மூவில வந்து 4 வாட் வந்து பூஸ்பம்ஸ் வரும். சூப்பரா இருக்கு. நான் வந்து ஆக்சுவலி பிரபாஸ் ஃபேனே கிடையாது. நான் வந்து பவர் ஸ்டார் பவன் கல்யாண் ஃபேனா. பட் எங்க பசங்களுக்காக வந்துட்டேன். ஐயோ இவங்க பசங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க எப்படி இருக்கும். ஐயோ போரா தலைவலி வரும்னு நினைச்சேன். அப்பா இந்த வாட்டி வந்து மூவிக்கு வர்றதே அப்ப எங்க பசங்களுக்காக நான் வந்துட்டேன். சூப்பரா இருக்கு. நான் வரலன்னா சூப்பரா என்ஜாய்மெண்ட். பிரபாஸ் கட் அவுட் என்ஜாய்மெண்ட். பிரபாஸ் சூப்பரா இருக்கு. போறதே தெரியல. ஐயோ படம் முடியுமா எப்போ பார்ட் 2 அண்ணா ஐயோ பார்ட் 2 வருமா எப்போ வரும். அது 2 இயர்ஸா 1 இயர்னு தெரியல. பட் சூப்பரா இருக்கு. எல்லாரும் வாங்க. இருந்தது. எனக்கு ஓவராலாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. லென்த் எல்லாம் எனக்கு ஒரு டிராபேக்கா தெரியல. நல்லா இருந்தது. அந்த ஸ்டோரி நரேஷன் சூப்பரா இருந்தது. தமிழ் ஆடியன்ஸ் வந்து படம் போர் அடிக்குது. ரொம்ப பெருசா இருக்கு. கதை சரியில்லைங்கறாங்க. ஏன்னா நிறைய இன்புட்ஸ் இருக்கு மூவில. செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரிஸ் ரொம்ப இன் டீடைலா சொல்றாங்க. அது நம்ம கொஞ்சம் நல்லா கேட்டோம்னா தான் புரியும். இல்லைன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். மேபி அதனாலயா இருக்கும். மற்றபடி நல்லா தான் இருந்தது. KGF அளவுக்கு இல்லன்னு ஃபீல் பண்றாங்க. நம்ம KGF கூட கம்பேர் பண்ண வேணாம். அது கூட கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக எந்த படமும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம். இண்டிவிஜுவலாக இந்த படம் நல்லா இருந்தது. கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் அவரோட ஹைட் அண்ட் அவரோட ஃபிசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். நான் KGF எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். ஸோ அந்த அளவு அதோட எனக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைச்சது. படம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருஷத்தோட பெஸ்ட் மூவியா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நல்லா இருக்கு மூவி. ஃபுல் ஆக்ஷனா இருக்கா இல்ல கொஞ்சம் காமெடி? வயலன்ஸ் இருக்கு. காமெடின்னு அவ்வளோ கிடையாது. பட் பார்க்கலாம் நல்லா இருக்கு. வயலன்ஸாவே இருக்கா? ஃபேமிலியா பார்க்க முடியும். ஃபேமிலியா பார்க்கலாம். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் பேர் விரும்புவாங்க வயலன்ஸ். கொஞ்சம் பேர் விரும்ப மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கான இந்த ஆடியன்ஸ்க்கான படம்னாக்க யாரை சொல்லுவாங்க? யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க கண்டிப்பா. ஸோ வயலன்ஸ் விரும்புறவங்க யாரா இருந்தாலும் வந்து பார்ப்பாங்க. கூஸ் பம்ப்ஸ்னா மென்ஷன் பண்ண வேண்டியது மியூசிக் டைரக்டர் தான். ஸோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சரி எல்லாமே அந்த ஃபைட் சீன்ல பார்க்கும்போது செம்ம கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. KGFல வர அதே மாதிரி டயலாக்லாம் பில்டப் டயலாக்லாம் இருக்கா? அந்த அளவுக்கு கிடையாது. பட் ஒரு 2-3 டயலாக் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம். வயலன்ஸ் எல்லாமே நல்ல ஃபைட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. பிரபாஸ்க்கு கொஞ்சம் டயலாக்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பிரபாஸ்க்கு டயலாக்ஸே தேவை கிடையாது. அவர் கட் அவுட்டே போதும். செகண்ட் ஆஃப் வேற லெவல். ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் தான். KGF அந்த எதிர்பார்ப்பில் தான் நான் மெயினாக போனேன். அது ஃபுல்ஃபில்லாக இருக்குது. பார்ட் 2க்கு வெயிட்டிங். சூப்பர். அசுசல் செம்மையாக பண்ணியிருந்தார். மெயினே பிரபாஸ் பிருத்திவிராஜ் சார் தான் டோட்டலாகவே செம்மையாக இருக்குது. தாராளமாக போய் பார்க்கலாம் படத்தை. ஆக்ஷன் அன்பறிவு நம்ம ஊர் ஆளுங்க சும்மா வெளுத்து வாங்கியிருக்காரு. கேமரா சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வேற லெவல். ரவி பசூர் மியூசிக்கல் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. செகண்ட் ஹாஃப் அந்த ஸ்லோவை அப்படியே நல்லா செகண்ட் ஹாஃப் தான் ஃபுல். இதுலேயும் நல்லா பில்டப் டைலாக்ஸ் எல்லாமே இருக்கு. உள்ளே போயிட்டு இருந்தால் நல்லா ஃபுல்ஃபில்லாக வரலாம் படம் பார்த்துட்டு. இது நல்ல உட்காந்ததுக்கு ஒரு படம் பார்த்துட்டோம்னா அந்த மாதிரி ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு. வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2. பிரசாந்த் நியூஸ் செம்ம கம்பேக்காக இருந்தது. KGF 2ஓட இது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது KGF எப்படி பேண்டாக அது மாதிரி சலாரோ ஒரு பேண்டாக கேட்டாக இருக்குது. பிரபாஸுக்கு சரியான கம்பேக்.
எல்லாமே பாசிட்டிவ் தான். பிஜிஎம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், மற்றபடி எல்லாம் தான். ஃபுல் ஆக்ஷனா இருக்கா ஃபேமிலியா பார்க்கலாம்? நிறைய பிளட் ஸ்கின் இருக்குது, மற்றபடி ஃபேமிலியாக பார்க்கலாம். 3 hours இருக்கே அது எதுவுமே தெரியல, நல்லா இருக்குது. மொபைல் யூஸ் பண்ண மாதிரி தோணவே இல்லை, பாசிட்டிவ் செம்மையாக இருக்குது. யா என்ன